யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் யாரா இருந்தாலும் மனிதரை பிரியப்படுத்த பார்க்க கூடாது. இவர்கள் இதை சொன்னால் கோபித்துக் கொள்வார்களே, இதை சொன்னால் வருத்தப்படுவார்களே என்று நாம் போதிக்க கூடாது. கர்த்தர் என்ன கட்டளையிடுகிறாரோ அதை நாம் போதிக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அப்படி செய்தால் மட்டுமே அவர்களுடைய ஆசீர்வாதம் பெருகும். கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பில் நாம் நிற்காமல் கர்த்தருடைய ரட்சிப்பில், கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்தில் நாம் இருக்க முடியும். ஜனங்களை மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வழி நடத்துதலில் வழி நடத்தாமல் இருப்பவர்கள் நல்ல போதகர்களே அல்ல. அவர்கள் அந்த ஜனங்களை பிரியப்படுத்த பார்ப்பதினால் சவுலை போல அவர்களுடைய முடிவு இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னாகுமோ 18ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் இன்றைய வாழ்க்கைக்கு தேவையான ஊழியர்களுக்கு எப்படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஊழியர்கள் எந்த ஊழியத்தை செய்தாலும், சுவிசேஷ ஊழியமாய் இருந்தாலும், அப்போஸ்தல ஊழியமாய் இருந்தாலும், தீர்க்க தரிசன ஊழியமாய் இருந்தாலும், போதக ஊழியமாய் இருந்தாலும், மேய்ப்பர் ஊழியமாய் இருந்தாலும், எந்த விதமான ஊழியம் செய்தாலும் அவர்கள் கர்த்தருக்கு எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் லேவியர்களுக்கு கர்த்தருடைய ஊழிய பணியை தேவாலயத்தில் நின்று அவர்கள் செய்ய வேண்டும். அதுவே அவர்களுடைய வேலையா இருக்கிறது. உலக வேலை செய்யக்கூடாது, விவசாய வேலைகள் செய்யக்கூடாது என்று கர்த்தர் அப்பொழுது சொல்லி இருந்தார். அதன்படி அவர்கள் கீழ்ப்படிந்து லேவி கோத்திரத்தார் எல்லாரும் தேவாலய பணியிலேயே ஈடுபட்டிருந்தனர். அவர்களுடைய வருமானமாக அவர்களுக்கு மற்ற கோத்திரத்தாருக்கு சொத்துகள், நிலங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இவர்களுக்கு எதுவும் கொடுக்கப்படவில்லை. இவர்கள் தேவாலயத்திலிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். மற்ற கோத்திரத்தார் கர்த்தருக்கு செலுத்துகிற காணிக்கைகள் எல்லாவற்றையும், பலிகளையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார், லேவியர்களுக்கு கொடுத்தார். இப்படியாக இந்த வேத பகுதியில் நியமிக்கப்பட்டிருக்கிறது. சட்ட திட்டங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வேத பகுதியில் சட்ட திட்டங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை பற்றி விவரமாக சற்று கவனிப்போம். லேவியர்கள் எல்லோரும் இஸ்ரவேலரில் இருந்து முதற் பலனாக பிரித்து கொள்ளப்பட்டவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி மிருகங்களில் முதற் பலன் எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அது போல இஸ்ரவேலருக்காக நான் லேவி கோத்திரத்தை எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள், கர்த்தருடைய சன்னதியில் நின்று ஊழியம் செய்ய வேண்டியவர்கள், தேவாலய பணியை செய்ய வேண்டியவர்கள், தேவாலய காவலை காக்க வேண்டியவர்கள். மற்றவர்கள் மற்ற உலக காரியங்களில் அவர்கள் வேலை செய்யலாம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவர்களுடைய வருமானம் என்ன? அவர்கள் எப்படி சாப்பிடுவார்கள்? அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரம் எப்படி கிடைக்கும் என்றால், மற்ற கோத்திரத்தார் 11 கோத்திரத்தாரும் கர்த்தருக்கு பலிகளை செலுத்துவார்கள். சர்வாங்க தகன பலி, போஜன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி போன்ற பலிகளை அவர்கள் செலுத்துவார்கள். அந்த செலுத்தப்பட்ட பலிகள், கர்த்தருக்கு பலி செலுத்தப்பட்ட பின்பு அதிலிருந்து சில விஷயங்களை, சில பகுதிகளை கர்த்தர் இவர்களுக்கு கொடுக்கிறார். அது மட்டும் அல்லாமல் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு வருகிற பழங்கள், தானியங்கள் போன்ற காணிக்கைகள் அவர்களுடையதா இருக்கிறது, ஆசாரியர்களுடையதா இருக்கிறது. தினமும் அவர்களுக்கு வருமானம் வரும்படியும், அவர்கள் செழிப்பாக வாழும்படியும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதாவது 11 கோத்திரத்தாரும் தங்கள் தசம பாகங்களை கொண்டு வருவார்கள் கர்த்தருடைய சன்னதியில். அது 10ல் 1 பங்காய் இருக்கும். அப்படியானால் 10 பங்கில் ஒவ்வொரு கோத்திரத்தாரும் 9 பங்கை தனக்கென்று வைத்துக் கொண்டு 1 பங்கை கர்த்தருக்கென்று தசம பாகமாக கொடுப்பார்கள். இப்படி 11 கோத்திரத்தாரும் கொடுக்கிற பங்கு 11 பங்கு, அதாவது 110 மடங்கு வருகிறது. அதை கர்த்தர் அதில் 10% கர்த்தர் எடுத்துக் கொள்வார். கர்த்தருக்காக தகன பலியாக கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் அவை எல்லாவற்றையும் 11 பங்கையும் லேவியருக்கு கொடுக்கிறார். இதை பார்க்கும்போது
அங்கிருந்த எல்லா கோத்திரத்தை விட அதிகமான வருமானம் இவர்களுக்கு லேவியருக்கே உண்டு. அவர்களுக்கே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் ஒருபோதும் குறைவாக இருக்க மாட்டார்கள். மற்றவர்களை காட்டிலும் கர்த்தர் உயர்த்தியே வைத்திருப்பார். அதை இந்த காலத்திலும் நாம் பார்க்கலாம். பல போதகர்கள் செழிப்பாக, பல ஊழியர்கள் செழிப்பாக இருப்பதை நாம் காணலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் குறைவற்று இருப்பார்கள். இதை கர்த்தருடைய ஊழியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி லேவியர்கள் தங்களுக்கென்று எதையும் எதிர்பார்க்காமல் ஒரு கோத்திரத்தார் முழுவதும் கர்த்தருக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். கர்த்தர் சொன்னார், கட்டளையிட்டார், அதற்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். இது எவ்வளவு பெரிய காரியம்! கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அனைவரும் இந்த வேத பகுதியை படித்து லேவியர்களைப் போல நாமும் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் செய்த சில தவறுகள் நமக்கு பெரிதாய் தோன்றினாலும் அதை விட்டுவிட வேண்டும். ஆனால் அவர்கள் எந்த அளவுக்கு கர்த்தருக்காக அர்ப்பணித்திருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கென்று தலைமுறை தலைமுறையாக நிலங்கள் கிடையாது. அவர்களுக்கென்று எந்தவித நிரந்தரமான சொத்து சுகங்கள் கிடையாது. அன்றாடம் கர்த்தர் அவர்களுக்கு தருகிற பலிகளை அவர்கள் பயன்படுத்துவார்கள். அன்றாடம் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற அந்த பலிகள், வருகிற தேவாலயத்திற்கு வருகிற பலிகளை கர்த்தர் கொடுக்கிறார். அதை அவர்கள் வைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக அந்த காலத்தில் நடந்தது. அதே போல இன்றும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள், சாதாரண விசுவாசியாய் இருந்தால் அவர்களுடைய வருமானத்தில் கர்த்தருக்கென்று முதற் பலன் காணிக்கையையும் தசம பாகங்களையும் கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டும். திருச்சபைக்கு கொடுக்கலாம், கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுக்கலாம். அதை நாம் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை கர்த்தரிடத்தில் ஜெபித்து கேட்டு நாம் தெரிந்து கொண்டு செய்யலாம். அப்படி நமக்கு கர்த்தரிடம் பேசி, எனக்கு தெரியாது, எப்படி நான் கர்த்தரிடம் இருந்துதான் இந்த ஆலோசனை வருகிறது என்று புரிந்து கொள்ள எனக்கு தெரியாது என்று ஆரம்ப கால விசுவாசிகளாய் இருந்தால் அவர் கர்த்தரிடத்தில் கேட்டுவிட்டு வேத வசனத்தை எடுத்து பார்க்கும்போது கர்த்தர் உன் தசம பாகங்களை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவார். எந்த திருச்சபைக்கு போக வேண்டும், எந்த இடத்தில் காணிக்கை கொடுக்க வேண்டும், தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுவார். அதை நாம் செய்யலாம். அப்படி கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை கொடுக்கும் போது அந்த காணிக்கை கர்த்தருடைய ஊழியர்களை சேரும். அவர்கள் அதை எடுத்து பயன்படுத்தலாம். ஆனால் அவர்களும் அவர்களுடைய காணிக்கைகளிலும் அவர்களுக்கு வந்த அந்த வருமானத்திலிருந்து அவர்களும் முதற்பலன் காணிக்கையையும் தசம பாகத்தையும் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கென்று அந்த ஊழியக்காரர்களும் அதிலிருந்து 10 பங்கை எடுத்து கொடுக்க வேண்டும். அப்படி செய்யும் போது அவர்களும் மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் இதை கட்டளையாக கொடுத்தார். இதிலிருந்து நாம் எப்படி செயல்பட வேண்டும்? முக்கியமாக போதகர்கள், ஊழியர்கள் எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுக்கிற காணிக்கைகளிலும் தசம பாகங்களிலும் தான் இவர்கள் வாழ்க்கை நடக்கும். இப்படி இருக்கும்போது கர்த்தரையே சார்ந்திருக்கிற அவர்கள் ஒரு மிகப்பெரிய தவறு, முக்கியமாக போதகர்கள் என்ற முறையில் இருக்கிறவர்கள், போதகர்கள், ஊழியர்கள், எல்லா விதமான ஊழியங்களை செய்கிறவர்கள், ஒரு சிலர், எல்லோரையும் அல்ல, சிலர் செய்கிற தவறுகள் அல்லது பலர் செய்கிற தவறுகள் என்றே சொல்லலாம். மனிதரை பிரியப்படுத்த பார்ப்பது மிக பெரிய பாவமாய் இருக்கிறது. அதாவது ஒரு திருச்சபை இருக்கிறது என்றால் போதகர்கள் கடிந்து கொண்டு தங்கள் ஜனங்களை நடத்த வேண்டும். திருச்சபை மக்களை கடிந்து வழி நடத்த வேண்டும். அவர்கள் தவறு செய்யும் போது காணாதது போல இருக்கக்கூடாது. அவர்கள் வாழ்க்கையில் நாம் குறுக்கிட்டு செயல்பட வேண்டும். போதகர்கள் பொறுப்பானவர்களாக, நல்ல உபதேசங்களை தருகிறவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது கண்டித்து உணர்த்துகிற ஒரு போதகர், ஒரு ஊழியக்காரர் தான் உண்மையான பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டவர்கள். ஜனங்களை மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வழி நடத்துதலில் வழி நடத்தாமல் இருப்பவர்கள் நல்ல போதகர்களே அல்ல. அவர்கள் அந்த ஜனங்களை பிரியப்படுத்த பார்ப்பதினால் சவுலை போல அவர்களுடைய முடிவு இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க முடியாது, நரகத்திற்கும் போக வேண்டும். கர்த்தரிடத்தில் அதிக பெரும்படி வாங்க வேண்டியிருக்கும். இதை நாம் கவனமாக நினைத்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் யாராய் இருந்தாலும் மனிதரை பிரியப்படுத்த பார்க்க கூடாது. இவர்கள் இதை சொன்னால் கோபித்துக் கொள்வார்களே, இதை சொன்னால் வருத்தப்படுவார்களே என்று நாம் போதிக்க கூடாது. கர்த்தர் என்ன கட்டளை இடுகிறாரோ அதை நாம் போதிக்க வேண்டும்.
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அப்படி செய்தால் மட்டுமே அவர்களுடைய ஆசீர்வாதம் பெருகும். கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பில் நாம் நிற்காமல் கர்த்தருடைய ரட்சிப்பில், கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்தில் நாம் இருக்க முடியும். அதை புரிந்து கொண்டு பயபக்தியோடு செயல்பட வேண்டும். இன்று நாம் காணிக்கை கொடுக்க மாட்டார்கள். திருச்சபையில் ஜனங்களை கண்டித்து பேசினால் சபைக்கு அதிகமான மக்கள் வரமாட்டார்கள். காணிக்கை கொடுக்க மாட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டு அவர்களை பிரியப்படுத்துவது போல பேசுவது, அவர்களை அவர்களுக்கு பிரியமான காரியங்களை மட்டும் செய்ய விட்டு விடுவது, கடிந்து கொள்வதில்லை. தவறு என்று தெரிந்தாலும் கண்டு கொள்ளாமல் விடுவது மகா பாவமா இருக்கிறது. இன்று மனிதர்களிடம் தப்பித்துக் கொள்ளலாம். கர்த்தருடைய சந்நிதியில் ஊழியர்கள் போய் ஒரு நாள் நிற்க வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு முதலாளி கர்த்தரே. கர்த்தருக்கு தான் பயந்து நடக்க வேண்டுமே தவிர சபை மக்களுக்கோ அவர்களுக்கு பிரியமாய் நடக்கவே கூடாது. கர்த்தருக்கு பிரியமாய் தான் நடக்க வேண்டும். கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது நாமும் கடிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற செய்தியை அப்படியே கொடுக்க வேண்டும். இந்த செய்தியை சொன்னால் இவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று பயந்து நாம அதை எடுத்து விடக்கூடாது. நாம் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியத்தை முழுமையாய் நிறைவேற்ற வேண்டும். அவர்களுக்கு புரியும்படி தாழ்மையாக சொல்லலாம், அதில் தவறில்லை. ஆனால் சொல்லாமல் இருக்கக்கூடாது. அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று தெரியும் போது, விசுவாசிகள் என்ற நிலையில் இருப்பவர்கள், வளர வேண்டியவர்கள் தவறு செய்யும் போது அவர்களை அப்படியே விடக்கூடாது. சில நேரங்களில் தவறே செய்யாமல் அப்படியே மந்தமாய் இருப்பார்கள். அப்படி இருப்பதும் மிகப்பெரிய பாவம்தான். அதற்கும் போதகர்கள், ஊழியர்கள் பதில் சொல்ல வேண்டும். உன் ஜனங்களை நீ சரியாக வழி நடத்தினாயா என்று கர்த்தர் கேட்பார். ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கும் போது அதற்குரிய ஜனங்கள் அங்கு இருப்பார்கள். அந்த ஜனங்கள் இந்த ஊழியத்தினால் அவர்கள் வழி நடத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருப்பார். அப்படி நமக்கு கொடுத்திருக்கிற ஜனங்கள் அவர்கள் முழுமை பெறுவது நம்முடைய பொறுப்பாய் இருக்கிறது. அவர்களை கர்த்தருக்கு நேராக வழி நடத்தி பரிசுத்த பாதையில் நடத்த வேண்டியது ஊழியர்களின் பொறுப்பாய் இருக்கிறது. அந்த கடமையை நாம் சரியாக செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும். அதனால் மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமாய் நாம் போதித்து கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் ஜனங்களை மாற்ற வேண்டும். அவர்களிடத்திலிருந்து வருகிற பணம் தசம பாகம் என்பது நமக்கு என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தர் தான் ஊழியக்காரர்களுக்கு சகல சம்பத்தையும் கொடுக்கிறார், ஜனங்கள் அல்ல. அதனால் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டுமே தவிர நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற, நம்முடைய சபையில் இருக்கிற மக்களுக்காக நாம் எதையும் செய்யக்கூடாது. அதாவது பிரியப்படுத்த நாம் நினைக்க கூடாது. சவுலை அவை போல, சவுல் ராஜா அவர் எவ்வளவுதான் இருந்தாலும் கர்த்தரை பிரியப்படுத்த நினைக்காமல் மனிதரை பிரியப்படுத்த நினைத்ததினால் ராஜ்யபாரம் விட்டு போயிற்று. ஆனால் தாவீது ராஜாவோ எப்பொழுதும் கர்த்தரை பிரியப்படுத்த நினைத்தார். அதனால்தான் என்றும் அவருடைய பெயர் புகழ் என்றும் நிரம்பி நிற்கிறது. அதனால் நாம் இந்த காரியத்தை புரிந்து கொண்டு கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க நினைக்க வேண்டும். துளி கூட நம்முடைய பணத்திற்காகவோ அன்றாட காரியங்களுக்காகவோ நாம் கவலைப்படவோ நினைத்து பார்க்கவோ தேவையே இல்லை. தேவ ராஜ்யத்தையும் நீதியையும் நாம் தேடினால் இவைகள் நமக்கு கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த வசனத்தை மட்டும் புரிந்து கொண்டாலே போதும். நாம் கர்த்தருடைய ஊழியத்தை ஒழுங்காக செய்தால் நமக்கு தேவையானது தானாக வரும். அதை நாம் தேடிக்கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எந்த நேரத்தில் எவ்வளவு நமக்கு தேவையோ அந்த நேரத்தில் அதை சரியாக கொடுப்பார். கர்த்தர் பெரியவர். காக்கைக்கும் குருவிக்கும் புழுவுக்கும் பூச்சிக்கும் அவர் படியளக்கிற தேவனாய் இருக்கிறார். அவைகளை போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சிறு சிறு ஜீவன்களுக்கே போஷிக்கிறவர் விசேஷமாக தம்முடைய சாயலாய் படைத்த மனிதராகிய நம்மை கைவிட்டு விடுவாரா? நம்மை போஷிக்க அவருக்கு தெரியாதா? கண்டிப்பாக தருவார், நிச்சயம் செய்வார். அவருடைய பொறுப்பில் நாம் இருந்தால் நாம் செழிப்பாக தான் இருப்போம். நம்மை நாம் கவனித்துக் கொள்வதை காட்டிலும் கர்த்தர் நம்மை கவனித்துக் கொள்ளும் போது நாம் நன்றாக இருப்போம், மிக மிக நன்றாக இருப்போம். அதனால் நம்மை கர்த்தருக்காக விட்டு கொடுப்போம். நாம் சுயநலமாய் வாழாமல் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து வாழ்வோம். கர்த்தர் சகலத்தையும் நமக்கு தருவார். ஒரு ஆசீர்வாதமும் குறைவுபடாது. சகல ஆசீர்வாதங்களால் கர்த்தர் நம்மை நிரப்புவார். கவலைப்படவே தேவையில்லை. கர்த்தர் நல்லவர், அவர் மிகுந்த கிருபை உள்ளவர். அவருக்கு பிரியமாய் நடப்போம். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறனாக.